ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். உடனுக்குடனே உங்களுக்கு ரூம் அவைலபிலிட்டி தெரிஞ்சுக்கணும், இல்லைன்னா தர்ஷன் டைம் எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னைக்கு ஆஃப்லைன் டோக்கன்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்க, என்ன டேட்ல போகுது, இந்த மாதிரி லைவான அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல டெலிகிராம் லிங்க் வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன். அதை பின் பண்ணியும் வச்சிருப்பேன் பாருங்க. அந்த டெலிகிராம் வழியா நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட டவுட்ஸ் ஆகட்டும், இல்ல நீங்க லைவா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுமா இருந்தாலுமே அதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணி நிறைய தகவல் வந்து ஷேர் பண்றாங்க. டெய்லியும் தர்ஷன் போறவங்க எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற அப்டேட்டுமே நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இப்போ டோக்கன் அப்டேட்டும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஒரு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றனால நம்ம டெலிகிராம்லேயே தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்றோம். இது வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு அப்டேட்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு தர்ஷன் டோக்கன்ஸ் வந்து என்ன மாதிரி போயிட்டு இருக்கு, அதே மாதிரி தரிசனத்துக்கு வந்து எப்படி அலோவ் பண்றாங்க, இது எல்லாமே பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து நேத்து வைகுண்ட ஏகாதசி, இன்னைக்கு துவாதசி. திருமலையில வந்து இன்னைக்கு காலையிலே வந்து துவாதசி அப்படின்றனால இன்னைக்கு வைகுண்ட துவாதசினால சக்கராஸ்நானம் வந்து காலையிலே நடந்தது. அதோட போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. நேத்து ஏகாதசி, இன்னைக்கு துவாதசி. ஸோ இது 2 நாளுமே ரொம்ப விசேஷம். இதை தொடர்ந்து இன்னும் வந்து திருமலையில நமக்கு 11ஆம் தேதி வரைக்குமே சொர்க்கவாசல் வந்து ஓபன் பண்ணுவாங்க. மற்ற பெருமாள் கோவில்கள் எல்லாமே இந்த 2 நாள் தான் விசேஷமா இருக்கும். டிடிடியோட லோக்கல் டெம்பிள்ஸ்லயுமே இந்த 2 நாள் தான் வந்து வைகுண்ட துவார தர்ஷன் நமக்கு வந்து இருக்கும். முத நாள் வந்து ஏகாதசி, சொர்க்கவாசல் திறக்கிற அன்னைக்கும், இந்த துவாதசி அன்னைக்கு மட்டும்தான் நம்ம தரிசனம் பார்க்க முடியும். திருமலையில அதிக அளவு பக்தர்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 10 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கும் நம்ம தரிசனம் பாக்குறதுக்கு. இன்னைக்குமே நிறைய பேர் வந்து தரிசனம் பார்க்க போயிருக்காங்க. ரொம்ப வந்து சிறப்பான ஒரு தரிசனம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு போயிருந்தோங்க. தர்ஷன் பத்தி சொல்லணும்னாலே வந்து ரொம்ப ஒரு இதா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நம்மளோட நண்பர்களுமே நேற்று தரிசனம் போயிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு நீங்க போறீங்கன்னா கண்டிப்பா உங்களோட அப்டேட்டை வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஆஃப்லைன் டோக்கன் வந்து என்ன டேட் போயிட்டு இருக்குன்னா 5ஆம் தேதிக்கான டோக்கன் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்ற அப்டேட் தான் கிடைச்சிருக்கு. ஆனா வெப்சைட்ல வந்து அவங்க அப்டேட் வந்து 5ஆம் தேதிக்கானது தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ரன்னிங் டேட் அப்படின்னு சொல்லிட்டு 5 தான் இருக்கு. ஆனா நமக்கு கிடைச்ச லைவ் அப்டேட் படி 5ஆம் தேதிக்கான டோக்கன் வந்து முடிஞ்சது. 6ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய டோக்கன்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு, இப்போ ரன்னிங்ல இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன். அது இல்லாம நேத்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்திருந்திருப்பேன். 15,000 டோக்கன் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டோக்கன் என்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேத்து 2ஆம் தேதிக்கும் 3ஆம் தேதிக்கும் வந்து அந்த டோக்கன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க 15,000 டோக்கன். அது வந்து நேத்து நைட்டு வந்து ஒரு 8-9 மணி போல முடிஞ்சது. ஸோ கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்ற ஒரு லைவ் அப்டேட் நமக்கு கிடைச்சிச்சு. நம்ம டெலிகிராம்லயும் வந்து அதை பத்தி ஷேர் பண்ணியிருந்தோம். நேத்து போன நம்மளோட நண்பர்களுக்கு வந்து இன்னைக்கு தரிசனம் பார்க்கறதுக்கான டிக்கெட் வந்து கிடைச்சது. ஸோ திடீர்னு எக்ஸ்டெண்ட் பண்ணனால போனவங்களுக்கு ஒரு லக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆஃப்லைன்ல டோக்கன் வாங்கக்கூடிய கவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயா தான் இருக்கு. ஜஸ்ட் நிறைய பேர் சொல்றாங்க போறோம் 5 நிமிஷத்துல டோக்கன் வாங்கிட்டோங்க, ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா இவ்வளவுக்கு நம்ம கூட்டம் அதிகமா வந்து வந்து வாங்குவாங்க அப்படின்னு நினைச்சோம். கூட்டம் குறைவா இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு 3ஆம் தேதி நீங்க இன்னைக்கு போய் டோக்கன் வாங்க போறீங்கன்னா 6ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இருக்க டோக்கன்ல நீங்க ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னா எந்த நாள்னாலும் கொடுப்பாங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டேட் நீங்க வந்து வாங்கிக்கலாம். அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு வந்து நீங்க டோக்கன் வாங்கினாலும் இன்னைக்கே நம்ம தரிசனம் போக முடியாது இல்ல. 3ஆம் தேதியில இருந்து 6ஆம் தேதினா பாருங்க, அங்கேயே ஒரு 2 நாள் நமக்கு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து வந்து நம்ம திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு திரும்ப வீட்டுல இருந்து போகணும் அப்படின்னு போதே நிறைய பேருக்கு இது ஒரு சிரமமான விஷயமா அமைஞ்சிருச்சு. அன்னன்னைக்கான நாள் இல்லைன்னா இன்னைக்கு டோக்கன் வாங்கினா நாளைக்கு பாக்குற மாதிரி இருந்தா கூட நிறைய பேர் வருவாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ்ல போறனால கூட மேபி கூட்டம் குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த லோக்கல் ஸ்கூல்ஸ்லயும் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த கவுண்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கு. அங்க டோக்கன் வாங்கக்கூடிய பீப்புளுமே பாத்தீங்கன்னா அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இருப்பாங்கல்ல, திருப்பதி சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறவங்க, நியர்பைல இருக்கிறவங்க, அவங்க தான் வந்து அதிகம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால இதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணுங்க. நான் வந்து 5ஆம் தேதி போகலான் இருக்கேன், 6ஆம் தேதி போகலான் இருக்கேன். ஸோ 6ஆம் தேதி போனேன் அப்படின்னா எனக்கு வந்து அன்னைக்கான டோக்கன் கிடைக்குமா, இல்லைன்னா 7ஆம் தேதி கிடைக்குமான்னு சொல்லியும் நிறைய பேர் கேக்குறீங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தாலே நமக்கு 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் உங்களுக்கு போனால் அவைலபிள் இருக்கலாம். பட் 2-3 நாள் வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்குற மாதிரி ஒரு அப்டேட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் திருமலையில் அதிக பக்தர்களோட கூட்டம் நெரிசல் வந்து அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அலிப்பிரி செக் போஸ்ட்ல, அதே மாதிரி ஸ்ரீவாரிமெட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலிப்பிரிமெட்டு, இது ரெண்டுலேயும் நடந்து போகிற பக்தர்களுக்கும்
டிக்கெட்ஸ் இருக்கான்றத செக் பண்ணி தான் அனுப்புறதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க டோக்கன் இல்லாம திருமலைக்கு வரலாம், மூலவர் தரிசனம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல இப்போ 2 நாள் 3 நாள் கேப்ல இருக்கும்போது நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ரூம்ஸ் இஷ்யூஸ் இருக்கும், கூட்ட நெரிசல் இந்த மாதிரி எல்லாம் சமாளிக்க ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு தான் டோக்கன்ஸ் வந்து செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. இது நேற்று வந்து தந்தி நியூஸ்லயுமே இந்த நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதனால இதையும் பார்த்துக்கோங்க. டோக்கன் வாங்கினதுமே நம்ம திருமலைக்கும் போக முடியாது. 2 நாள் 3 நாள் இப்போ இன்னைக்கு 3ஆம் தேதி டோக்கன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் தேதி தரிசனம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி 3 நாள் ஸ்டே பண்ணிட்டு 6ஆம் தேதி தான் நீங்க தரிசனம் வந்து பார்க்க முடியும். அதுவும் திருமலையில ரூம்ஸ் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு 3ஆம் தேதி வரைக்கும் சிஆர் ஆபீஸ்ல மட்டும்தான் நம்ம ரூம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அதுவும் என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்கன்னா நேத்துல இருந்து டைரக்டா ரூம் எடுக்கிறவங்களுக்கு தரிசன டிக்கெட் கண்டிப்பா பாக்குறாங்க. தர்ஷன் டிக்கெட்ல வந்து சைன் பண்ணி தான் வந்து கொடுக்குறாங்க அக்கமடேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. தர்ஷன் டைம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் பார்த்துட்டு ரூம்ஸ் இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க காலையில போயிட்டு ஒரு 9 மணிக்கு ரூம் எடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு தர்ஷன் வந்து நைட்டுக்கா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரூம் கொடுப்பாங்க. இதுவே காலையில தர்ஷன் ஒரு 10-11 மணி ஆனா நீங்க 10 மணிக்கு தான் அங்க நிக்கிறீங்க அந்த மாதிரி இருக்கு, இல்லைன்னா உங்களோட தர்ஷன் காலையிலேயே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ரூம் எடுக்க போறீங்கனாலும் ரூம்ஸ் வந்து இஷ்யூ பண்ண மாட்டிக்கிறாங்க அப்படின்றத கவனத்துல வச்சுக்கோங்க. திருமலையில நாளையில இருந்து 4ஆம் தேதியில இருந்து யூஷுவல் நமக்கு ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட் அதே மாதிரி ஸ்ரீவாரிமெட்டு இந்த இடங்கள்ல எல்லாமே நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி வந்து கொஞ்சம் ரஷ் அதிகமா இருக்குன்றனால ஆன்லைன்ல ஓப்பன் ஆகாதனாலதான் இந்த சிரமங்கள். நாளையில இருந்து மற்ற கவுண்டர்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. நாளைக்கு போறவங்களும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது தர்ஷன் டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 300 ரூபா தர்ஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு 1.5ல இருந்து 3 மணி நேரம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலருக்கு ஒரு 4 மணி நேரம் ஆயிருக்கு. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ல வைக்கிறாங்களான்னா ஒரு 10 நிமிஷத்துல இருந்து ஒருத்தவங்கள வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் வந்து வெயிட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி க்ரௌடை பொறுத்து தான் வந்து கொடுக்குறாங்க, அலோவ் பண்றாங்க. அடுத்தது இந்த ஃப்ரீ தர்ஷன் டோக்கன்ல போறவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா மினிமம் வந்து ஒரு சிலருக்கு 2 மணி நேரம் கூட ஆயிருக்கு, ஒரு சிலருக்கு 3 மணி நேரம் ஆயிருக்கு, ஒரு சிலர் மேக்சிமமே 3 மணி நேரம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆவரேஜா வந்து ஒரு 3ல இருந்து ஒரு 5 மணி நேரம் அப்படின்றது நம்ம வந்து டைமிங் தான் வச்சுக்கலாம். அடுத்தது நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து 12ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 300 ரூபா தரிசனம் ஓபன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, நான் ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. மெயில் பண்ணதுக்கு இந்த வாரம் அப்டேட் வரும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 300 ரூபா பேலன்ஸ் தர்ஷன் கூடயே பிப்ரவரி மார்ச் மாசத்துக்கும் சேர்த்து ஓபன் பண்ண போறோம்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு வந்து பண்ணுவாங்கன்றது நம்ம கன்ஃபார்மா தெரியல. ஆனா கண்டிப்பா இந்த வாரத்துல ஓபன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. எதுவா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணாதான் அதுக்கான அப்டேட் வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கான டிக்கெட்டும் வந்து ஓபன் பண்ணாம இருக்காங்க. 15ஆம் தேதிக்கு மேலதான், அதாவது 14ஆம் தேதிக்கு மேலதான் மேபி உங்களுக்கான தர்ஷன் டோக்கன் ஓபன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க, சீனியர் சிட்டிசன் 65 வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த தர்ஷன டிக்கெட் புக் பண்ணிட்டு போங்க. ஃப்ரீ தான். 3 மணிக்கு அலோவ் பண்ணுவாங்க, தள்ள மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நார்மல் 300 ரூபா தர்ஷன்ல போற அளவு கூட இதுல நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகவே தேவையில்லை. ரொம்ப ஃப்ரீயா நீங்க தர்ஷன் போயிட்டு வரலாம். வாலண்டியர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ என்னோட ஃபேமிலியில இருக்கக்கூடியவங்க சீனியர் சிட்டிசன்ஸே வந்து நாங்க இந்த தர்ஷன்ல தான் வந்து அவங்கள அமுச்சு விட்டோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மற்ற தர்ஷன் போறதுக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னா உங்களோட ஏஜுக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேங்களா, 65 வயசு 65 வயசுக்கு மேல யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்பௌஸ்க்கு 50 வயசுக்கு மேல இருக்குன்னா நீங்க கூட வந்து கூட்டிட்டு போகலாம். கண்டிப்பா ஆன்லைன்ல புக் பண்ணா மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான லேட்டஸ்டான அப்டேட்டா இருக்கு. கடைசியாவும் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், உங்களுக்கு லைவான அப்டேட் தெரிஞ்சுக்கணும், உடனுக்குடனே உங்களுக்கு வந்து உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்றேன். சில கமெண்ட்ஸ்க்கு என்னால பண்ண முடியல. ஸோ நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. உங்களோட ஆதரவுல தான் நம்ம சேனல் வந்து இவ்வளவு தூரம் ரீச் ஆயிருக்கு. ஸோ இன்னும் நிறைய வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.